பிரச்சார கூட்டத்தில் ஓபிஎஸ் என்ற முழக்கம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஓபிஎஸ் என்ற முழக்கம் கொடுக்கப்படுவதால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரங்களை 3 மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனாலும் தற்பொழுது வரை ஓபிஎஸ் என்ற பெயர் தான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தென் மாவட்டங்களை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு ஒட்டுமொத்தமான ஆதரவுகள் கிடைக்கும் என்று நினைத்தாலோ அது நடக்காது. ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஒட்டுமொத்த ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடியால் அரசியலை எதிர்நோக்க முடியாது. வருகின்ற சட்டசபை தேர்தல் திமுகவின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நேரடியாக அதிமுக வெற்றியடைவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸையும் அவரது ஆதரவாளர்களையும் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் 2021 3.5% வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அதிமுக 15% மேலாக இந்த முறை தோல்வியடைவதற்கும் வழிவகை செய்யும். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலை தான் தற்பொழுது பிரச்சாரத்தின் கூட்டத்தில் ஓபிஎஸ் என்ற முழக்கத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான தலைவர் என்றால், அவர் சிறப்பான பொதுச் செயலாளர் என்றால் எதற்காக தொடர்ச்சியான தோல்வி? மக்களை சந்திக்கக்கூடிய வகையிலான பிரச்சார கூட்டத்தில் பணத்தை கொடுத்து கிராமத்தில் இருந்து வரவழைக்கப்படக்கூடிய நிலைமை எதற்காக? பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டலாம், ஓட்டாக மாற்ற முடியுமா? ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை? தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்திற்காக அதிமுகவின் நிலைமையை இப்படி மாற்றி வருகிறாரே. தோல்வி அடைந்ததற்கு பிறகுதான் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியே ஒட்டுமொத்தமாக பதவியிலிருந்து மாற்றினால் எந்த ஒரு பயனும் இல்லை. அடுத்த 5 வருடத்திற்கு அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறிதான். அதை இந்த 7 மாதத்திலேயே சரி செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் கூறி வருகிறோம். உங்களது பதவி உங்களிடமே இருக்கட்டும். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீங்கள் விலக வேண்டாம். ஆனால் கட்சியில் இருந்தவர்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு அவர்களிடம் சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்தாலே போதுமானது. வெற்றி தானாக வந்து சேரும் என்றுதான் தற்பொழுது பிரச்சார கூட்டத்தின் பொழுது ஓபிஎஸ் என்ற முழக்கத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் ஒவ்வொரு உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது சரியா, அல்லது ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்காதது எடப்பாடியின் தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எந்த தொகுதியிலிருந்து கூறுகிறீர்கள் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.